ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ணருக்கு எப்போதுமே பால் சார்ந்த பொருட்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இன்னைக்கு பால் பாயாசம் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சைடு வச்சிடலாம். இது ஊறலாம் தேவையில்லைங்க, சீக்கிரம் வெந்துருனால தான் நான் கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கண்ணாடி ஜவ்வரிசி இல்லைன்னா பெரிய ஜவ்வரிசி தான் இருக்குதுச்சுன்னா அதை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா பாயசம் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். சிம்லே வச்சுட்டு கைவிடாமல் வறுத்தீங்கன்னா தான் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரும். முந்திரி பருப்பு எல்லாமே ஒரே மாதிரி வறுபட்டு வந்திருக்கு. பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இந்த அளவுக்கு கலர் வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வெளியில் வந்ததுமே கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த அளவு கலர் இருக்கும்போதே எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சேமியா வச்சுருக்கேன். அதை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கைவிடாமல் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் சேமியா வறுக்கணும். அப்போ தான் பால் பாயசத்தில் வந்து சேமியா வந்து நல்லா வெந்திருக்கும், குழஞ்சி போகாது. கிருஷ்ணர் ஜெயந்தி வருது, அதனால் கிருஷ்ணருக்கு பிடிச்சது எல்லாமே வைக்கணுமோன்ட்டுலாம் இல்லை. வீட்டில் நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சாலே போதும். மெயினாக பால் பாயசம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானது. நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதை மட்டும் வச்சு கும்பிட்டாலே போதும். குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. எல்லார் வீட்லேயும் குட்டி ராதையும் குட்டி கிருஷ்ணரும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ பாயசத்துக்கு வந்துடலாமா? சேமியா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். அப்போ தான் மணமாக இருக்கும் சேமியா பால் பாயாசம். இப்போ ஜவ்வரிசியும் ரெடியாக இருக்குது. இதை அதோட சேர்த்துடலாம். இந்த டைம் வரைக்கும் ஜவ்வரிசி ஊறினா போதும். அதனால தான் பாயாசம் செய்யும் போது ஊற வச்சா போதும்னு நான் சொன்னேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேமியா வந்து கட்டி பிடிச்சிரும். அதனால் உடனே தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பால் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. வெறும் இந்த தண்ணியில் தான் சேமியாவும் ஜவ்வரிசியும் வேக போகுது. 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மிதமான தீயில வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா நல்ல ஜவ்வரிசியும் சேமியா நல்லா வெந்து வந்துடும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்ல 3/4 அளவுக்கு வெந்து வந்திருக்கு. பாதி அளவு தண்ணியிலையும் மீதி பாதி வந்து நம்ம பால்லையும் தான் வேக வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே பாலில் வேக வைக்கணும்னு இல்லைங்க. இதுக்கு நீங்கள் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டாலே போதும். நான் வந்து ஃபுல் க்ரீம் பால் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். பால் பாக்கெட்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து காய்ச்சாத பால் தான், காய்ச்ச பால் தான் சேர்க்கணும் இல்லைங்க. பால் காய்ச்சோம்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரம் அழுக்காகும். அதனால் நம்ம டைரெக்டாகவே சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பால்லாம் திரிஞ்சு போகாது. இப்போ நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால் பாயசம் நல்லா திக்காக தான் பண்ண போகிறேன். இல்லைனா நல்லா தண்ணியாக டம்ளரில் ஊற்றி குடிக்கிற பதத்துக்கு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இது திக்காக இருக்கனால நான் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதிலே நல்லா அது வெந்துகிட்டே இருக்கட்டும். பக்கத்துலேயே நின்று சைடு ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம வலித்து உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். பாத்திரத்துலேயும் பால் மேலே வரைக்கும் பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். எனக்கு இப்போ ஏலக்காய் பொடி காலியாக போயிடுச்சு. அதை ரெடி பண்ணதுக்கு நான் குட்டி மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜீனி சேர்த்துருக்கனால ஏலக்காய் பொடி நான் பாருங்கள் நல்லா பட்டு போல் திரிச்சு வந்திருக்கேன். நம்ம ஜலிச்செலாம் வைக்க வேண்டாம். இது அப்படி டைரெக்டாகவே நம்ம எதுலனாலும் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். இங்கே சேமியாவும் பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்ட்டு. இப்போது இந்த பால் பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இனிப்புக்கு 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா மில்க் மேட் நான் சேர்க்க போகிறேன். அதனால் ஜீனியோட அளவு நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்தாலே போதும். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஜீனியை சேர்த்ததுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நான் ஜீனிலாம் போட மாட்டேன், நான் நாட்டு சர்க்கரை தான் போடுவேன்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நாட்டு சர்க்கரையை சேர்த்துறாதீங்க. பாயசம் அப்படியே தரையாக திரிஞ்சு போயிடும். அப்படி சேர்க்குறதா இருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடெல்லாம் கம்மியானதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனியெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா 100 ml அளவுக்கு மில்க் மேட் வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். மில்க் மேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடி கொஞ்சம் வறுத்து வச்சுருக்க முந்திரி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பால் பாயசம் ரெடி. கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த பால் பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இதே மாதிரி செஞ்சு கிருஷ்ணரை வரவேறுங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பால் பாயசம் செஞ்சிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். கிருஷ்ணருக்கு வந்து பால் பாயசம் மட்டும் இல்லை, நான் ரவா லட்டும் செஞ்சு வைக்கணும். ஆனால் அதுவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வெறும் 5 நிமிஷத்தில் டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் டைம்
இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்குள்ளே வந்துட்டு ஷார்ட்ஸில் பாப்புலர் வீடியோ கொஞ்சம் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவா லட்டு வீடியோ இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.